Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் ஆந்திராவிலே இதே மாதிரி தான் நகரம் வீடுக்கே சென்று பொருள்களை வழங்குகின்ற திட்டம் அரசின் செயல்முறையில் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய துறையின் அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த நியாய விலைக் கடைகள் மற்றும் அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆராய்வதற்காக செல்வதற்காக அவர்கள் வந்து அந்த அறிக்கையை தருகின்ற நேரத்திலே அதை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று தமிழகத்தில் நடமாடும் ரேஷன் கடை தொடர்பாக அமைச்சர் பதிலளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? தமிழகத்தில் நடமாடும் குறிப்பாக இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு வரக்கூடிய திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழக அதிகாரிகள் நாளை ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆய்வுக்கு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்த, அதே அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் ஆகிய 2 பேரும் ரேஷன் பொருட்கள் கொண்டு வர வேண்டும். தங்களுடைய தொகுதிகளில் குறிப்பாக மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வேலையை முடித்துவிட்டு மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் தான் வீடு திரும்புகிறார்கள். பெறுவதில் சிரமம் இருக்கிறது. எனவே வீடு கொண்டு வந்து கொடுக்க அல்லது வீட்டு அருகே இருக்கக்கூடிய மளிகை கடை போன்ற அமைப்புகளில் எந்நேரமானாலும் சென்று வாங்கிக்கலாம். 9 கூட மளிகை பொருள் எப்படி சென்று வாங்கிக் கொள்கிறோமோ அதுபோல அரிசி, சர்க்கரை போன்றவற்றை பெறக்கூடிய வகையில் எளிமையாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். எனவே அதை பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி 20ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் நம்முடைய தமிழக அரசு அதிகாரிகள் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வர ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அவர் ரேஷன் பொருட்களை இல்லம் தேடி கொண்டு சென்று சேர்க்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரேஷன் பொருட்கள் எளிமையாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அறிக்கை கொடுப்பதற்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். எனவே அந்த குழு ஆய்வை முடித்துவிட்டு வந்த பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திலும் அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.